அதாவது கொஞ்சம் டெல்டான்னு சொல்ல முடியாது, வட மாவட்டம்னு சொல்ல முடியாது, ஓகே. அரியலூர்னும் சொல்ல முடியாது, பெரம்பலூர்னும் சொல்ல முடியாது. 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய தொகுதியான இந்த குன்னம் குன்னம். தொகுதிய பத்தி தான் நாம வந்து பேசப் போறோம். இந்த குன்னம் தொகுதி என்பது பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கு. ஓகே. அரியலூரும் ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு இந்த தொகுதிய பொறுத்தவரைக்கும். தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நகர்ப்புற சட்டமன்ற தொகுதி, கிராமப்புற சட்டமன்ற தொகுதி நம்மள வந்து 2ஆ பிரிக்க முடியும். ஆமா, ஆமா. அர்பன், செமி அர்பன் அப்படின்னு நெறைய பிரிச்சுக்கிட்டே போகலாம். இந்த குன்னம் தொகுதி என்பது முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புறங்களை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு தொகுதி. போக்குவரத்து துறை அமைச்சர், போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். எஸ். சிவசங்கர் அவர்கள் 2011ல குன்னத்துல ஜெயிச்சாரு. ஒரு 3 தேர்தல் தான் இந்த குன்னம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் நடந்திருக்கு. 2011ல எஸ். எஸ். சிவசங்கர் ஜெயிச்சாரு. 2016ல அதிமுக ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயிச்சாரு. அந்த தேர்தல்ல எஸ். எஸ். சிவசங்கர் அவர்கள் குன்னத்துல கண்டெஸ்ட் பண்ணல. அவர் வந்து அரியலூர்ல கண்டெஸ்ட் பண்ணதாக நினைவு. 3வது தேர்தல், அதாவது 2021 தேர்தல், அங்க வந்து எஸ். எஸ். சிவசங்கர் அவர்கள் மீண்டும் போட்டி போட்டாரு. இது முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புறத்தை உள்ளடக்கிய தொகுதி. வாக்காளர் விவரத்தை பத்தி கொஞ்சம் பார்த்தோம்னா, ஆண் வாக்காளர்கள் 1,31,720 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,34,954 பேரும், கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 வாக்காளர்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொகுதி ஆமா. அப்படின்னே சொல்லணும். இதுல இந்த முறை வேட்பாளர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குன்னத்துல திமுக நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் எஸ். எஸ். சிவசங்கர் அவர்கள் திமுகல இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில ஐஜேகேவுக்கு கொடுத்திருக்காங்க. இரட்டை இலையில வந்து சரண்யா அவர்கள் போட்டி போடுறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ரேவதி அவர்கள் போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கீர்த்திவாசன் போட்டி போடுறாரு. இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லயும் அல்லது ஒரு பேரூராட்சி, ஒரு மிகப்பெரிய ஊர்ல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே. ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்லாத தொகுதியா தான் வந்து குன்னம் இருந்துச்சு. இவர் எம்எல்ஏ ஆன பிறகு, அமைச்சர் ஆன பிறகு குன்னம் தொகுதிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்திருக்காரு. குன்னத்துல இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புறங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பஸ் ஃபெசிலிட்டி, கனெக்டிவிட்டியை வந்து எஸ். எஸ். சிவசங்கர் கொடுத்திருக்காரு. அதுவும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருப்பதன் காரணமாக பல்வேறு அட்வான்டேஜ் இவராலின் தொகுதிக்கு கிடைச்சிருக்கு. அதனோட கருத்து கணிப்பின்படி குன்னத்துல திமுக வேட்பாளர் அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் 47% எடுத்து ஒரு நல்ல லீடு வர்றாரு. மிகப்பெரிய லீடு தான். ஆமா. அதிமுக கூட்டணியில சரண்யா 32%, ரேவதி 18%, நாம் தமிழர்ல கீர்த்திவாசன் 3%. குறிப்பாக 47 வந்து சிவசங்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்கோம். இந்த 47 எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, இவர் செய்த பல்வேறு நல்ல திட்டங்கள் காரணமாக தான் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்பே சொன்ன பஸ் ஸ்டாண்டு, அதன் மூலமாக ரோடு கனெக்டிவிட்டி. இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராமங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல ரோடு ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. திட்டங்கள் நிறைய வந்திருக்கு. ஒரு ஸ்டேட் வைடு பர்சனாலிட்டி அமைச்சரா இருக்காரு. அந்த எல்லாமே சேர்ந்துதான். அதுவும் இல்லாம அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் லீடரா இருப்பதன் காரணமாக இவருக்கு இந்த வாக்கு லீடு காரணமாக இவர் ஜெயிக்கிறார் நம்ம எடுத்துக்கலாம். குன்னம் தொகுதியில ஆதனோட கருத்துக்களின் பின்படி எஸ். எஸ். சிவசங்கர் 47% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம்.